சென்னையில் மாநகராட்சி பள்ளிகள் மூடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரிப்பன் மாளிகை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, மாநகராட்சி பள்ளிகள் மூடப்படுவதற்கான காரணம் என்ன? இதுவரை எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு? சென்னை மாநகராட்சியில 122 தொடக்க பள்ளிகள், 92 நடுநிலை பள்ளிகள், 38 மேல்நிலை பள்ளிகள் என 284 பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் 98,857 மாணவர்கள் பயிர்கின்றனர். மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை குறைந்து வருவதன் காரணமாக மாநகராட்சி பள்ளிகளை மூட சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறதாகவும், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ரிப்பன் மாளிகையில் முற்றுகையிடும் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறை இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்குக்குள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நுழைவாத வண்ணம் பேரிகார்டுகள் போடப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் தொடங்கிய நாள் முதல் தற்போது வரை 40க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், இதன் காரணமாக அந்த பள்ளிகளை மூடுவதற்கு மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியானதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநகராட்சி பள்ளிகளை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரோட பள்ளி மாணவ மாணவிகளாம் இணைந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு வைக்கப்பட கோரிக்கை என்னன்னா, மாநகராட்சி பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அனைத்து ஆரம்ப நடுநிலை பள்ளிகளிலும் மழலையர் வகுப்புகள் துவங்க வேண்டும். அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் தரமான கல்வியை வழங்க வேண்டும். கல்விக்காக வசூலிக்கப்படக்கூடிய தொகை கல்விக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஜி ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டிருக்கிறார். ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஜி ராமகிருஷ்ணன் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தரமான கல்வியை வழங்குவதன் மூலம் மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிகளில் படிப்பதற்காக மாற்றிடம் தேடி செல்லக்கூடிய நிலை ஏற்படாது. இதனால் மாநகராட்சியில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் வருடம் அதிகரிக்கும். இதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து செய்தியாளருக்கு பேட்டியளித்தார் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள்.